சூப்பர் 8 சுற்றுல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதில் முதலில் களமிறங்கிய இந்திய அணியில பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மட்டும் 28 பந்துகளுக்கு 53 ரன்கள் அடித்து அரை சதம் அடித்திருக்காரு. ஓபனர்களாக ரோஹித் சர்மா 13 பந்துகளுக்கு 8 ரன்களும், விராட் கோலி அவர்கள் 24 பந்துகளுக்கு 24 ஆகியோர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. தூபே அவர்களும் பாத்தீங்கன்னா 7 பந்துகளுக்கு 10 ரன்கள் என சொதப்பியிருக்க நிலையில ரிஷப் பந்த் 11 பந்துகளுக்கு 20 ரன்களும், பாண்டியா அவர்கள் 24 பந்துகளுக்கு 32 ரன்களும், அக்சர் படேல் 6 பந்துகளுக்கு 12 ஆகியோர் தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தியதால இதனால இந்திய அணி பாத்தீங்கன்னா 8 விக்கெட்களை இழந்து 181 ரன்களையுமே எடுத்து வந்திருக்காங்க. பேட்டர்களுக்கு சாதகமான இந்த பிச்சில் ஃபருகி அவர்கள் 4 ஓவரில் 33 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை எடுத்திருக்காரு. மேலும் ரஷீத் கான் அவர்களும் 4 ஓவர்களில் 26 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களையுமே சாய்த்து அசத்தி வந்திருக்காரு. அதாவது ரஷீத் கானை எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. இவருக்கு எதிராக முன்பு டிஆர்சி ஷாட் அவர்கள் 76 பந்துகளுக்கு 113 ரன்களும், வாட்சன் அவர்கள் 73 பந்துகளுக்கு 108 மட்டுமே 100க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்திருக்க நிலையில தற்பொழுது சூரியகுமார் யாதவ் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 64 பந்துகளுக்கு 102 என்கின்ற ஒரு சாதனையுமே படைத்து வந்திருக்காரு. இலக்கை துரத்தி களமிறங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பும்ரா அவர்கள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காரு. மற்ற பவுலர்களை அடித்தாடி ஆப்கானிஸ்தான் பேட்டர்கள் பும்ரா பந்தை தொடக்கூட முடியவில்லை. அதாவது ஆப்கானிஸ்தான் அணியில் ஒரு பேட்டர் கூட 30க்கும் மேற்பட்ட ரன்களை அடிக்க முடியாமல் அஜ்மத்துல்லா அவர்கள் 20 பந்துகளுக்கு 26 ரன்களும், நஜிபுல்லா அவர்கள் 17 பந்துகளுக்கு 19 ஆகியோர் மட்டுமே ஓரளவிற்கு ரன்களை அடித்து வந்திருக்காங்க. மற்றவர்கள் அனைவருமே சொதப்பியிருப்பதால ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் பாத்தீங்கன்னா 10 விக்கெட்களை இழந்து 134 ரன்களை மட்டுமே எடுத்து 47 ரன்கள் வித்தியாசத்திலுமே தோற்று வந்திருக்காங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா பும்ரா அவர்கள் 4 ஓவர்களை வீசி அதில் 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுக்க 3 முக்கியமான விக்கெட்களையும் வீழ்த்தி வந்திருக்காரு. அதாவது ஹர்ஷிப் சிங் அவர்களும் 36 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை சாய்த்து வந்திருக்காரு. இந்த போட்டியில இந்திய அணி 3 ஸ்பின்னர்களுடன் ஆடியது. இது குறித்து போட்டி முடிந்து பேசிய ரோஹித் சர்மா அவர்கள் எந்த நேரத்திலுமே எப்படிப்பட்ட இடத்திலுமே பும்ரா அவர்களுக்கு ஓவர் கொடுத்தால் அவர் நாம் எதிர்பார்ப்பதை செய்து காட்டுகிறார். இந்த போட்டியில் மட்டும் இல்ல அடுத்த போட்டிகளிலுமே 3 ஸ்பின்னர்கள் இருப்பார் எனவும் கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.